ஹை கைஸ், இது வந்து பார்ட் 2. நான் வந்து பார்ட் 1ல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியலை, ஸோ அதனால் பார்ட் 2ல் போடுறேன். எங்கே விட்டேன் அப்படின்னா வந்து துபாயிலேருந்து 1 இயர் பேன் வாங்கி வந்திருந்தேன். அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 1 இயர் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து அந்த கண்ட்ரியோட லா வந்து ஹூஎவர் இஸ் ரீச்சிங் அந்த கரண்ட் சிஸ்டம் வந்து 1 இயர் பேன் வாங்கணும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் வந்ததாக சொல்லியிருந்தேன். வந்து இங்கே வந்து விசிட்டிங்கில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு நான் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ நிறைய பேர் வந்து இங்கே ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ எனக்கு அந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு 5 lakhs பே பண்ணுங்கள், 7 lakhs பே பண்ணுங்கள், நான் வந்து ஜாப் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. திரும்ப அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம மணி கேட்டு இப்போ நம்ம சிங்கப்பூர் வேறு விசிட்டிங்கில் வந்திருக்கோம், அதுவே எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் வந்து எனக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்டான நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். கிடைக்கலைன்னா செகண்டாக வந்து நம்ம வேறு ஒரு ஆப்ஷனில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நானே உட்காந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கம்பெனிக்கு மேலே வந்து போஸ்ட் பண்ணுவேன். இவ்வளோக்கு நான் சிங்கப்பூர் வரையில் நான் சிங்கப்பூருக்கு ஃப்ரெஷ்ஷர் தான். நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இங்கே வரையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து லைக் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ நான் வந்து அந்த டைமில் வந்து 100க்கு மேலே போஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் கிடைக்கிற சாப்பாடை வந்து ஒரு டைம் சாப்பிடுவேன், ஒரு டைம் சாப்பிட மாட்டேன். இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து ஸ்டில்லியாகவும் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து $10 ரூமில் வந்து நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ வந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது, கஷ்டமாக தான் இருக்கும். என்ன அப்படி தங்கி இருந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு, ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் வரப்போகுதுன்னா முன்னாடி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அதுக்காக சில பேர் சொல்லுவாங்க நான் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே இறைவனால் எழுதப்படுறது. ட்ரை யுவர் பெஸ்ட். என்ன அதுதான் அப்துல் கலாம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம அதில் வந்து வின் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அது வந்து ஸோ அந்த மாதிரி இருக்கையில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு இமெயில் வருது. ஐ வாஸ் ரியலி எப்படி சொல்கிறது, எனக்கு தெரில இது உண்மையிலே இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கா இல்லை வேறு யார் அனுப்புகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து இமெயில் வருது, உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தாங்க முடியல சந்தோஷம், நம்மளை ஒருத்தர் கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த லொக்கேஷனை தேடுறேன், இது பண்ணுறேன். அந்த இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஜாப் நான் பிடிச்சே ஆகினேன். ஒரு நெக்கில் நிற்குது. ஏன்னா விசிட்டிங்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் வந்து கண்டினியூ பண்ணுறதே